டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் தான் இன்னையிலிருந்து பேசப்பட போகிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து நமக்கான 50% டேரிஃப் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அமல்படுத்தப்பட்டது என்றால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். அடே, உண்மையிலேயே அது வருமானம் கிடையாது. உன்னுடைய நாட்டு பிரஜைகள் அதிகமாக காசு கொடுத்து நிறைய பொருளை வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத யாராவது சொல்லி புரிய வைங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி வருமானம் இல்லாமல் போகலாம்? ஏன்னா 100 ரூபா பொருளை 100 ரூபா டேக்ஸ் கொடுத்து நம்ம 200 ரூபாய்க்கு அமெரிக்காட்ட கொடுக்குறோம். இந்த 100 ரூபா டேக்ஸு அமெரிக்கா வாங்கிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா அரசாங்கத்துக்கு 100 ரூபா டேக்ஸாக வந்துடும். ஆனால் 200 ரூபாய்க்கு தானே அந்த ப்ராடக்ட் போகுது. ஸோ 200 லாபம் பார்த்து ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அதை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 150 ரூபா அங்கே தலைவலியாக இருக்கா இல்லையா? அப்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்குறாரு, அந்த பிரஜைகள் ஏன் இந்திய பொருட்களை வாங்குறாங்க 250 ரூபா கொடுத்து? நம்ம அமெரிக்காலேயே ஒரு $300 இல்லாட்டி $200 அதே ப்ராடக்ட் கிடைக்கும்போது அதை வாங்கிக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்று என் நாட்டில் எல்லாத்தையும் தயாரி, அப்படி இல்லைன்னா என் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணு, அப்படி இல்லையா உன்னுடைய பொருளை என் நாட்டில் விற்க முடியாது. சார், இதற்காகத்தான் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவானது. உலகமயமாக்குதல் அப்படிங்கிறத பெருசாக தோற்றுவித்ததும் அதை பரப்புனதும் அமெரிக்கா தான். 2வது உலகப் போரில் ஒவ்வொரு நாட்டுக்கும் பல பிரச்சனைகள். அந்த நேரத்தில் நீ யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், உனக்கு என்ன வேணும், ஆயுதம் வேணுமா, ஸ்டீல் வேணுமா, அலுமினியம் வேணுமா, ஃபியூல் வேணுமா, எல்லாத்தையும் உனக்கு நான் தாரேன். எனக்கு நீ என்ன செஞ்சிரு, உன்னுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், உன்னுடைய எண்ணெய், உன்னுடைய கச்சா எண்ணெய், உன்னுடைய அந்த மினரல்ஸ், இது எல்லாத்தையும் அனுப்பிவிடு. இது ஒரு வேர்ல்டு லெவலில் நமக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக தான் இருக்கும். இதை தான் நம்ம குளோபலைசேஷன் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த உலகமயமாக்குதலை கொண்டு வந்த அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே உலகமயமாக்குதலால் என்னுடைய நாடு குட்டிச்சவர் ஆகுது, எனவே நான் இதற்கு எதிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கலாம். இன்னும் இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா 100% செமிகண்டக்டர்ஸுக்கான இம்போர்ட் டியூட்டி தான். 100% செமிகண்டக்டர்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதிக்கிறார். இதனால் சிப் வேர்ல்டு அப்படிங்கிறது ஷேக் ஆகுது. என்னையா இந்த மனுஷன், ஃபிலிப்பைன்ஸ்லாம் அலறாங்க கிடந்து, என்னையா இது எனக்கு எதிராக இப்படி ஒரு எனக்கே போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பைன்ஸ் நாடு அலறாங்க. சவுத் கொரியா இல்லாட்டி தைவான், இந்த நாடுகளும் இதனால் பாதிப்படையலாம். பட் இந்த நாடுகள் அவங்களுடைய நிறுவனங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால பெரிய அளவில் இவங்களை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாலும் நாளடைவில் கொஞ்சமாக ஆப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்தியும், 2 நாட்டு தலைவர்களும் மாற்றி நிறைய கண்டிஷன்ஸை கொடுத்தாங்க. அந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொன்னாங்க. அதில் குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இருந்தால் தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அடம்பிடிக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்கள் வரட்டும், ஆனால் அரசியல் மாற்றம் வந்தால்தான் நான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களும் இப்படின்னு சொல்கிறார். ஒரு மும்முனை போட்டி அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு ட்ரையாங்குலர் அந்த மீட்டிங் அப்படிங்கிறத உருவாகிவிட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள் 3 பேரும் சந்தித்த பிறகு ரஷ்யா உக்ரைனுக்கான அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படலாம் என்பது எதேச்சா வந்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்தது அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை இன்னும் ஓய்ந்தபாடு கிடையாது. அதுலேயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து கம்போடியாவினுடைய பிரச்சனை என்னாச்சுப்பா? சிவன் கோயிலை வச்சு நிறைய சண்டைகள் நடந்துச்சு. இது என்னுடைய எல்லை, நீ எப்படி உன்னுடைய நேஷனல் ஆந்தத்தை இங்கே வச்சு பாடலாம், என்னுடைய கோவில் அப்படின்னு சொல்லி பல சண்டைகள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நடைபெற்ற போது 2 நாடுகளையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி மலேசியா ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. மலேசியாவினுடைய ஐடியாவை அக்செப்ட் பண்ண 2 நாடுகளும் ஓகே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து கம்போடியாவும் மலேசியாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓகே ஆயிருக்கு. பட் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய டென்ஷன் இன்னும் குறையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாய்லாந்து கம்போடியாவினுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் பேச்சுவார்த்தை வழியாக அதற்கு ஒரு பாஸ்டேஜில் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. புது கொரோனா வைரஸுக்கான வேரியண்ட்டை இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்கிற தகவல் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு மேலும் அதிர்ச்சியான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. IMF மீண்டும் உக்ரைனுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை கேட்பதற்காக IMF தலைவரை சந்திக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள். செலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளவு தான் லோன் கிடைச்சாலும் அதை வாங்குறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கார். சீஸ்ஃபயர் வித் இஸ்ரேல், அது சீஸ்ஃபயர் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது இப்போது அரபுலக நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளுமே இனிமேல் இஸ்ரேல் கூட கொஞ்சம் இணக்கமாக போங்க, அப்படி இல்லைனா இந்த ரீஜனுக்குள்ளே ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இதற்கு லெபனனும் அக்செப்ட் பண்ணுறாங்க. லெபனன் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக லெபனனை தான் போட்டு வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். அடிக்கடி காசா பகுதியில் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு கரை இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாலும் லெபனன் பார்டர்லேயும் தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல். அப்படிப்பட்ட லெபனன் பார்டரில் தாக்குதலை நடத்தி அங்கே ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக லெபனன் இருக்காங்க, லெபனனுடைய ஆர்மி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரூடாக்களை களமிறக்கின பிறகும் கடைசியாக இப்போ இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயம் லெபனனுக்கு எதிராக நாங்கள் அட்டாக் நடத்தோம் அப்படிங்கிறது தான். அப்போ இவ்வளோ அட்டாக்கையும் தாண்டின பிறகும் அமெரிக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா, அதனால் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற தகவலை லெபனன் அரசாங்கம் இன்று வெளியிட்டிருக்கிறது. சும்மா சுக்கிர தசை இருக்குது இஸ்ரேலுக்கு. யார் மேலே என்ன வம்பெழுத்தாலும் சரி, கடைசியாக இஸ்ரேலை அது எதுவுமே பாதிக்காது. இஸ்ரேல் யாரை எதிர்த்தாங்களோ அவங்க இஸ்ரேலுக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் பசி பட்டினி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சத்து குறைபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 61,000க்கும் அதிகமான மனிதர்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். சுவைதா பகுதி, சிரியாவில் இருக்கக்கூடிய சுவைதா பகுதியில் மறுபடியும் தாக்குதல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சுவைதா பகுதியில் ஏற்படக்கூடிய தாக்குதல், ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக ஏற்படக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேல் மீண்டும் சிரியாவை எச்சரித்திருக்கிறார்கள். துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சிரியாவினுடைய இன்டரிம் பிரசிடென்ட்டும் இன்னைக்கு பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ட்ரூஸ் கம்யூனிட்டி மற்றும் பெடோயினன் கிளாஷஸ், இந்த பெடோயினன் அப்படிங்கிறது இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை 2 நாட்டு தலைவர்களும் ஊக்குவிக்கிறார்கள் என்பதுதான் கூடுதலான தகவல். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் காசாவை ஃபுல் கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதன் பிறகு காசாவுக்கு நாங்கள் எந்த உதவிகள் வேணாலும் செய்கிறோம், இனிஷியலாக காசா எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால் போதும், இதுதான் எங்களுடைய எய்ம் அப்படிங்கிறத நெத்தன்யாகு அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் காசாவுக்கு இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் இல்லை அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருப்பது அடுத்த பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் காசா பகுதியில் உள்ள எல்லா இடத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றால் அங்கே என்ன வர்றதா இருந்தாலும், அது எய்டு ட்ரக்காக இருந்தாலும் சரி, சிமெண்ட் ட்ரக்காக இருந்தாலும் சரி, மணலாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எதுனாலும் இஸ்ரேலை கேட்டுட்டு தான் வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ எதுனாலும் இஸ்ரேலை கேட்டுட்டு தான் வர முடியும் அப்படின்னா ஹமாஸ் அங்கே இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஹமாஸை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு காசா முழுவதுமாக இஸ்ரேல் என்ன செய்வாங்க, அவங்களுடைய இராணுவத்தை நிப்பாட்டுவாங்க. காசா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து டனலும் அழிக்கப்படும். பல டனல்லையும் இப்போ சிமெண்ட் ஊற்றி மூடிட்டு இருக்காங்க. சில டனல்ஸில் சீ வாட்டர் அப்படிங்கிறத கடல் நீரை உள்ளே புகுத்தி விடுகிறார்கள். சில டனலுக்குள்ளே கேஸை திறந்து விட்டு அதை மறுபடியும் லைட் பண்ணி வைக்கிறாங்க, அதை வெடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாமே செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்து வருகிறது. இந்தியாவை எதிர்க்கக்கூடிய அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க நேரிடலாம் என்கிற அச்சுறுத்தல் இன்று பல வல்லுநர்களால் குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவை எதிர்ப்பதை விட்டு அவங்களுடைய உண்மையான எதிரியான சீனா போன்ற நாடுகளை எதிர்த்தால் அமெரிக்காவுக்கு நல்லது, அப்படி இல்லைனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தீங்காகத்தான் இது இருக்கும், அமெரிக்காவுக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு பலரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான அழிவுக்கான முதல் விதையாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நெதர்லாந்து அதில் சொன்னாங்க. பட் இப்போ நெதர்லாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை உடனடியாக அதுக்கான முடிவுகளை எங்களால் எடுக்க முடியாது, நாங்கள் அதை பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அயர்லாந்தில் இந்தியர்கள், குறிப்பாக ஒரு சிறுமி அட்டாக் செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னை உருவாக்கியிருக்கு. இது ஏன் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த கட்ட மீட்டிங் புட்டின் அவர்களுடன் இருந்தது என்றால் இந்தியாவுக்கு எதிரான இந்த ஒரு டாரிஃபையும் புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்பிடம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கும் வரப்போகிறார் என்பது கூடுதலான தகவல். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.